அபி ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வராங்க. வந்துட்டு உள்ள போறாங்க. போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க லாவண்யா. "என்ன நீ வந்து ஆட் ஷூட்ல என்னோட ராகவோட சேர்ந்து நீ நடிச்சிருவியா? உன்ன நடிக்க விட்டுருவனா? என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. இவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளிய போறாங்க. அப்படியே நகர்ந்து போறாங்க. வராங்க லாவண்யா. வந்துட்டு அதில அப்படியே ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. வராங்க. வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்றாங்க. பண்ணும்போதுட்டு அப்படியே மயக்கமாயிடுறாங்க. "என்ன மயக்கமாயிட்டியா? உனக்கு எதுக்கு இந்த நெலைமை?" அப்படின்னு சொல்லிட்டு, "யாருமே இல்ல நல்ல வேலை" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குறாங்க லாவண்யா. அப்படியே பார்த்துட்டு அபிய அப்படியே இழுத்துட்டு போறாங்க. ஒரு ரூம்குள்ள அப்படியே கீழ போடுறாங்க. "இங்க பாரு அபி, இங்க நீ நல்லா ரெஸ்ட் எடு சரியா? நான் ராகாவோட சேர்ந்துட்டு அந்த ஆட் ஷூட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் இருக்கிறதெல்லாம் மேல மூடி விட்டுட்டு, அங்கருந்து அப்படியே வந்துடுறாங்க. ராகவ் அப்பதான் வராரு. அங்க ஆட் ஷூட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. "ராகவ் சூப்பரா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் சொல்றாங்க. "என்ன அபி ரெடி ஆயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. "இல்லையே, அங்க அபி அவங்கள காணோமே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. "என்னது அபிய காணோமா? இல்லையே ரெடி ஆயிட்டேன்னு சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்றாங்க. "சரி நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறாரு ராகவ். எல்லா இடத்துலயுமே தேடுறாரு. ஆனா அபி இல்ல. "வேற எங்கேயாவது இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, நானும் சுத்தி பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் சொல்றாங்க. "என்ன ராகவ் டைம் ஆயிட்டு இருக்கு. என்ன இன்னும் காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷூட்டிங் எடுக்க வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கிளையண்ட்டும் அங்க தான் இருக்காங்க. "என்ன ராகவ் டைம் ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி ஆகாஷ் கிட்ட கேட்குறாரு. "என்ன ஆகாஷ் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "நானா? நீ சொன்னதுக்காக ஒரு மீட்டிங்க்கு போயிட்டுருக்கேன்." சரி, சரி நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன கட் பண்ணிட்டாரு. பாட்டிக்கு ஃபோன் பண்றாரு. "என்னப்பா நீங்க 2 பேரும் நல்லா நடிக்கிறீங்களா? நடிச்ச உடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி விடு" அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "சரிங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. "என்ன ராகவ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? அங்கேயும் அபி வரலையா?" அப்படின்னு லாவண்யா சொல்றாங்க. ஆமா. அங்கேயும் வரல. எங்க போயிருப்பான்னு தெரியலையே! ஒண்ணுமே புரியலையே! இங்க பாருங்க இந்த ஆட் ஷூட்ட நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "என்ன ராகவ் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?" "இல்ல, இல்ல அதெல்லாம் தள்ளி போட முடியாது ராகவ். எனக்கு நெறைய வேலை இருக்கு. எனக்கு கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு" அப்படின்னு அந்த ஷூட் பண்றவங்க சொல்றாங்க. "அது எப்படி? வேற யாராவது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் மாடல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன் வேற யாராவது அரேஞ்ச் பண்ணணும்? இதோ லாவண்யா இருக்காங்கல்ல, இவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்களே, இவங்களே ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிளையன்ட் சொல்றாங்க. "அப்படியா? ஓகே. அப்படின்னா வேற ஒரு மேல் நான் வந்து ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அது கேட்டோனே அப்படியே கோவமா வருது லாவண்யாக்கு. "என்ன ராகவ்? நீ என் கூட சேர்ந்து நடிக்க மாட்டியா? எதுக்காக என்னை நீ இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க?" "அதெல்லாம் முடியாது. நீ நடிச்சு தான் ஆகணும். நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா போறாங்க. உள்ள போனோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அந்த கண்ணாடிய பார்த்து அவ்ளோ ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. "நான் தான் நடிக்க போறேனா உன் கூட. நான் தான் உன்னோட பேர். இதுதான் நடக்கணும், நடக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அப்படியே ஒயிட் கலர் சாரிலாம் கட்டிட்டு அவ்ளோ அழகா வராங்க. வந்தவுடனே ஓகே, இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ பார்க்குறாரு. ஆனா கோவமா வருது. வேணான்னு அவர் மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. அதுக்குள்ள அபி வந்து அப்படியே நிக்கிறாங்க. "எங்க அபி போன?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கேட்குறாரு. "எனக்கு என்னன்னே தெரியலங்க. ஒரு மாதிரி மயக்கமா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு ரூம்ல படுத்துட்டு இருந்தேன். நான் இப்பதான் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வரேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "சரி வா டைம் ஆகுது வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோனே அப்படியே லாவண்யாக்கு கோவமா வருது. அப்படி "என்ன ராகவ் நான் என் கூட நீ நடிக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஓ! நீங்க தான் ரெடி ஆகியிருக்கீங்களா? அப்ப எனக்கு இதெல்லாம் பண்ணது நீங்க தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அபி மைண்ட் வாய்ஸ்ல அப்படி பேசுறாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னொருத்தர வர வச்சு அப்புறமா நீங்க வந்து மாடல் பண்ணிட்டு இருங்க சரியா? இப்ப நான் ராகவோட நடிக்கிறேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. அப்படியே லாவண்யாக்கு கோவமா வருது. அங்கருந்து அப்படியே போறாங்க. சரி நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அபி. நெறைய அந்த பவுடர்ல எல்லாமே அடிக்கிறாங்க. "நல்லா அடி. பவுடர் எல்லாம் நெறைய அடிச்சா, உனக்கு அப்ப தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ள அந்த பவுடர் கீழ விழுந்துருது. "ஐயோ! கடவுளே! இதுலயும் இவ மிஸ் ஆயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா அப்படியே டென்ஷனா பயங்கர கோவமா வராங்க. அபி அப்படியே வராங்க கெளம்பி. வந்தவுடனே ஆட் ஷூட் எல்லாமே சூப்பரா எடுக்குறாங்க. "இங்க பாருங்க நீங்க 2 பேரும் மோதிக்கணும். அப்ப அந்த ஃப்ளார்ஸ் வந்து அப்படியே மேல விழும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷூட்டிங் எடுக்கிறவங்கலாம் சொல்றாங்க. அதே மாரி அடுத்த ட்ரெஸ் போயிட்டு போட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா நெறைய எடுக்குறாங்க. அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாரி, அப்படியே கிட்ட பார்க்குற மாதிரி ஒவ்வொரு சீனும் அப்படியே எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா ராகவ், அபி 2 பேருமே உண்மையிலேயே அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னும் கூட நீங்க கை எடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல பார்க்குறாங்க. அப்படியே அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து அப்படியே வெட்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே லாவண்யாக்கு கடுப்பா இருக்கு. அப்படியே பயங்கரமா கோவம் வருது. இங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் லாவண்யா அப்படியே ராகவோட நடிக்கிறா மாதிரி அப்படியே நெனச்சு பார்த்துட்டுருக்காங்க. ராகவும் ரொம்ப பாசமா நடிக்கிறாரு. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! என்ன இது? இதெல்லாம் கனவா? அபி தான் கூட ஆக்ட் பண்ணியிருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவண்யா ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்படியே சூப்பரா நடிக்கிறாங்க. அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து.
காஸ்ட்யூம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு காஸ்ட்யூமும் ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஒரே ஒரு காஸ்ட்யூமில் வரும்போது, "அபி உண்மையிலேயே நீ ரொம்ப அழகாக இருக்க அபி" அப்படின்னு ராகவ் அப்படியே மெய் மறந்து சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க அபி. "இது வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் பேசுனதே இல்லையே" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "இல்லை அபி, உண்மையிலேயே இந்த காஸ்ட்யூமில் சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா, உண்மையை தான் நான் சொல்கிறேன்" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க அபி. 2 பேருமே சேர்ந்து மறுபடியும் எப்பவும் போல் நடிச்சிட்ருக்காங்க. அடுத்தது போயிட்டு சாரீலாம் கட்டிட்டு வர சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், தாலி கட்டுற சீன்லாம் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. தாலி கட்டிட்டோடனே இந்த விளம்பரம் எல்லாமே நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு இது ஓகே, இந்த காஸ்ட்யூம் போடுங்க ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட் ஷூட் எடுக்கிறவங்க எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அபி ராகவ் 2 பேருமே போயிட்டு சாரீ எல்லாமே கட்டிட்டு வராங்க. அதே மாதிரி தாலியெல்லாம் அபிக்கு கட்டுறாரு. அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு இந்த காஸ்ட்யூம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அப்படியே பார்க்கும்போது லாவண்யாவுக்கு கடுப்பாக இருக்குது. எவ்வளோ கோவமாக வருது. நான் ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒரு பிளான் நடக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னோடய பிளானை ஒன்றுமே இல்லாமல் சொதப்பிட்டாங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ராகவோடு சேர்ந்து நடிக்கிறதுக்குள்ளே இவன் மயக்கம் தெளிஞ்சு அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டா. என்னோடய பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ராகவ், நீ எதுக்காக ராகவ் என்னை இப்படி இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க? என் கூட நடிக்கக்கூடாதுன்னு எதுக்காக நீ இப்படி யோசிக்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் விடமாட்டேன் ராகவ், கண்டிப்பாக நான் விடமாட்டேன். நீ என்னை எவ்வளோ தான் வெறுத்தாலும் நான் எப்போவுமே உன்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். அப்படி இந்த வாட்டி நீ ஜெயிச்சிட்டல்ல, இன்னொரு வாட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே மைண்ட் வைஸில் தானாகவே பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்திருக்குங்க, ஆட் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஷூட் எடுத்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கே வந்து கிளைண்ட்டும் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அபி ராகவ் 2 பேருமே பார்த்துக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அபி சூப்பர் அபி, நல்லா நடிச்சு கொடுத்துருக்க" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. "நான் எங்கே நடித்தேன், நீங்கள் பண்ணீங்க, அங்கே சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் பண்ணேன்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "இல்லை அபி, அவுட்புட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அபியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "தேங்க்ஸ் அபி" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே அந்த மாதிரி ரிங்கு கொடுக்குற மாதிரி, ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் அப்படியே பண்ணார். அது எல்லாமே அபி அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ராகவுக்கு ரிங் போட்டது, ராகவ் அபிக்கு ரிங் போட்டது எல்லாமே ஆட் ஷூட்டுன்னு அபி நினைக்கிறாங்க. ஆனால் ராகவ் எல்லாமே உண்மையாகவே அப்படியே மனசார அவரோட காதல் அப்படியே சொன்னது எல்லாமே அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காரு. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க, "என்னப்பா ஷூட்டிங்லாம் நல்லா போச்சா, நல்லா இருந்ததா, எப்படி நடிச்சிங்க, ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அனுப்பிட்டேன் பாட்டி, நீங்கள் பாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது ராகவ், ரொம்ப அழகாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, என் கண்ணே பற்றம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. "காட்டுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வாங்கி பார்க்குறாங்க. அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அபி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அபி, என் கண்ணே பற்றம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் 2 பேரும் அது ஏதோ ஒரு நடிக்கிறதுக்கு நடித்த மாதிரியே இல்லை, ஏதோ உண்மையாக உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தின மாதிரி இருக்குது, தத்ரூபமாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அபி, கண்டிப்பாக உனக்கு சுற்றி போடணும்" அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அனுவும் வாங்கி பார்க்குறாங்க. "ஆமாம் அபி சூப்பராக இருக்குது, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அபி அப்படியே பார்க்குறாங்க, ராகவும் அப்படியே பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது முரளிக்கு. அவரும் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு கோவம் தாங்க முடியல. அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்துட்டு, "ஆமாம் அபி, கங்க்ராச்சுலேஷன், சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இந்த ஆடு நல்லா வரும்" அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது. சுந்தரியும் சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு, "ஆமாம் அபி, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இவ எப்படி நடித்தா, இவன் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டு கொடுத்தா எல்லாமே சொதப்பி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. முரளி அப்படியே பயங்கர கோவமாக முறைக்கிறார் அப்படி சுந்தரியை. ஐயோ, இவன் வேற பார்க்குறானே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவனுக்கு கோவம் வந்தால் நம்மளை கழுத்து நிறுச்சியில் கொண்டுடுவான், ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி வேறு பக்கமாக பார்க்குறாங்க. முரளிக்கு அப்படியே கோவமாக இருக்குது. இந்த அம்மாவை நினச்சி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கிட்ட போய் பொறுப்பை ஒப்படைச்சேன் பாரு, லாவணியாவை வச்சு பார்த்துக்கிறேன், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா சொதப்பி வச்சிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமாக அப்படியே உள்ளே போகிறாரு. அபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக கிளைண்ட் ஓகே பண்ணிவிடுவாங்க, அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க, "இனிமேல் நீங்கள் எப்போவுமே 2 பேரும் சேர்ந்து தான் நடிக்கணும், கரெக்டாக இருக்குது, ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆகாஷ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நல்லா நடிச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ராகவ் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. "என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. "இல்லை அபி, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது நீ எங்கே தான் போன, நான் எப்படி தென்ன தெரியுமா, சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தென்ன, ஆனால் உன்னை கண்டுபிடிக்கவே முடியல, எங்கே தான் போனேன், அப்புறம் திடீர்னு வந்து நிற்கிற" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "எனக்கே தெரியலங்க, ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தேன், ஒரு ரூம்குள்ளே இருந்தேன், அப்புறம் நான் எழுந்து வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அது எப்படி நீ மயக்கமான, ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிற,
ரூம்குள்ளே போனேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஆமாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே உட்காந்துட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு ரூம்குள்ளே இருந்தேன், நானாவே தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா இருக்கும், இந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த லாவண்யாவோட வேலையாக தான் இருக்கும். அவள் தான் இதெல்லாம் பண்ணுவா, அவள் நடிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆனால் ராகவ் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. யார் அபி, அங்கே யார் உனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் ஒன்றுமே புரியல. வந்துட்டேன்னா ஆட் ஷூட் நல்லபடியாக நடந்ததா, அது போதும். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதையே பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி அபி, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். அதுக்குள்ளே ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசிட்டாரு. அந்த கிளைண்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது ராகவ், நல்ல பயங்கர ஹிட் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் சார், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. யாருங்க ஃபோனில் அப்படின்னு அபி கேட்குறாங்க. நம்ம நடித்தோம்ல, அது எல்லாமே பார்த்தாங்க கிளைண்ட்டு, எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக வரவேற்பு இருக்கான், நல்லா இருக்குது, நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்படியா, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஆமாம் அபி, நான் தான் சொன்னேன்ல 2 பேரும் நடித்தது நல்லா இருந்தது, நல்லா வரும்னு சொன்னேன்ல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வெளியே வராரு. வந்த உடனே பாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நாங்கள் நடித்தோம்ல, அது சூப்பராக இருக்குது, கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நல்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சூப்பர் ராகவ், ரொம்ப நல்லா பண்ணேன்னு நான் தான் சொன்னேன்ல, இந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதே நான் சொல்லிட்டேன் இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நீ இன்னும் நல்லா இருக்கணும், பார்க்க நல்லா வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு. அபி சூப்பர், நல்லா பண்ணி கொடுத்துருக்கம்மா, நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அபி சூப்பர், தேங்க்ஸ் அபி, நீ தான் அபி எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு ராகவ் சொல்கிறாரு. என்னங்க, நான் ஒரு சாதா ஒன்றுமே நான் பண்ணலை, ஜஸ்ட் நீ அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் பண்ணேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி, நீ நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் உன்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சேன், இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்கல்ல, பாரு கிளைண்ட்லாம் எப்படி பாராட்டாங்க தெரியுமா, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆகிட்டா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. புரியுது, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு புரியுது. அபி, உனக்கு ஏதாவது வேணா கேளு அபி, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நீங்கள் தான் ஏற்கனவே கேட்டீங்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, தயவு செய்து ஏதாவது சொல்லு, உனக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியுது, போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட அபி பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது. கண்டிப்பாக நம்ம போய் அத்தை கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வராரு. அங்கே வந்து சுந்தரி ஃபோன் பண்ணி லாவண்யா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும், அதை நீ ஒழுங்காக செய்யவே இல்லையா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், அபிக்கு மயக்க மருந்து கொடுத்து ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு எல்லாமே ஒளிச்சு வச்சு எல்லாமே பண்ணி நான் தான் நடிக்கணும்னு கரெக்டாக வந்து நிற்கிறேன், அதுக்குள்ளே அபி மயக்கம் தெரிஞ்சு எழுந்து வந்துட்டா, எல்லா பிளானும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த ராகவ் என்னென்ன பண்ணான் தெரியுமா, அப்படியே அபியோட அப்படியே ரொமான்ஸ் பண்ணான், அப்படியே மோந்திரம் போடுறான், அப்படியே அவன் காதலை வெளிப்படுத்துறான், எல்லாமே பண்ணான் தெரியுமா, என்னால் அதை தாங்கவே முடியல, நானே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சுந்தரிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. நான் தான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் எல்லாமே நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி, நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே சுந்தரி யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த முரளிக்கிட்ட மாட்டினா அவ்வளோதானே, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான், அவன் வேறு வெறியே பிடிச்சிடுமே அவனுக்கு, அவன் எப்படியாவது என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக முரளி வந்துட்டாரு. ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமா, அவ்வளோதான், இவன் கழுத்து கூட ஏற்கனவே பிடிக்க வந்தான், இப்போ நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லணும், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமாக நிற்கிறாங்க. என்னத்த என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா, எதுக்காக இப்படி பண்ணீங்க, எனக்கு வர கோவத்துக்கு உங்களை என்ன ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத முரளி, என்ன எதுவும் பண்ணிடாத, தயவு செய்து என்ன எதுவும் பண்ணிடாத, நான் தாங்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரி, நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக அபி ராகவ் 2 பேரும் நடிக்க விட்டீங்க, அவன் பாருங்க எப்படி மோந்திரம் போடுறான், அதே மாதிரி அபி ரிங் போடுறான், அப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒரு உண்மையான ஒரு கப்பல் மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன் அத்தை, எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தானே, உங்களோட பிளான் ஒழுங்காக இல்லை, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு முரளி. இங்கே பாரு முரளி, என் மேலே நீ தப்பாக நினைக்காத, நான் லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே சொன்னேன், லாவண்யாவும் எல்லாமே பண்ணியிருக்கா, அதையும் மீறி அபி வந்து எழுந்து வந்துட்டுருக்கா, அவள் மயக்கத்தில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஆட் ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க, மயக்க மருந்தை நல்லா அடிச்சிருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நேரம் தெரியாமல் இருக்கும், உடனே தெளிகிற மாதிரி எதுக்கு கம்மியாக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோவப்படுறாரு. இங்கே பாரு முரளி,
அவள் எவ்வளோ அடித்தா இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் மயக்க மருந்து கொடுக்க சொன்னேன், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. எனக்கு என்னால் தாங்க முடியல அத்தை, என்னோட அபி அத்தை, அவள் என்னோட அபி, அவளுக்கு போய் அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு, சும்மா நீ அதை பற்றி பேசி கடுப்பேற்றிட்டு இருக்காத, புரியுதா புரியுதா, விடு, அடுத்த வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. என்னத்த அப்படி சாதாரணமாக விடுன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல, நான் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது, அந்த அபி எதுக்கு அவன் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருந்தது, எப்படி ராகவ் பக்கம் திரும்பிச்சு, எனக்கு அது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலல்ல, அந்த மதுவை தான் அவன் நினச்சிட்டு இருந்தான், இப்போ என்னடானா அபி அப்படின்னு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாரத்தை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக இப்போ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும், வந்தால் தான் அவங்களை எப்பவுமே சண்டை வரா மாதிரியே பார்த்துக்கணும், அவங்க 2 பேரும் அன்னோனியமாக அப்படியே ஒரு பாசமெல்லாம் அவங்க இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த ராகம் வந்து ஏதோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் அவனோட காதல் வெளிப்படுத்துகிற மாதிரி தானே சொன்னீங்க அன்னைக்கு, அப்படி வெளிப்படுத்தவே கூடாது அத்தை, அது வரப்போகுது அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் கண்டிப்பாக காதலை அபிக்கிட்ட சொல்லக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்பா, நான் பிளான்லாம் போடவே இல்லை, நீயே போட்டுக்கோ, என்ன பண்ணுறியோ நீயே பண்ணிக்கோ, நீ என்ன பிளான் போட சொல்லுவ, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா உடனே என்ன வந்து கழுத்து பிடிப்பேன், நீயே போட்டுக்கோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சரி அத்தை, நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இந்த வாட்டி நான் தான் பண்ணணும், நான் விடவே மாட்டேன், நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமாக போகிறாரு. ஐயோ அப்பா, இவங்கிட்டேருந்து நல்லபடியாக தப்பிச்சோம், இல்லைன்னா இந்நேரம் நம்ம கழுத்தை பிடிச்சி இவன் கொண்டுட்ருப்பான், இவனுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது, ஐயோ அபின்னா இவனுக்கு கொஞ்சம் நஞ்ச பாசம்லாம் ஓடலை, இவன் உடம்பு முழுக்க அபி தான் ஓடுறா போல இருக்கு, என்ன ஒரு வெறி பிடிக்குது இவனுக்கு, மனசு முழுக்க அபி அபி அபின்னு பைத்தியக்காரனா சுற்றிட்டு இருக்கான், இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்கு, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. முரளி போகிறாரு, அப்படியே கடுப்பாக அப்படியே போய் சிவத்தை குத்துறாரு. என்ன அபி, அவன் கூட நடிச்சு நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ சந்தோஷமாக இருக்கியா, என்னால் தாங்கவே முடியல அபி, என்னால் தாங்கவே முடியல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அது நடக்குது, என்ன பண்ணுறது, விட மாட்டேன் அபி, விட மாட்டேன், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் காதலை சொல்ல போகிறானா, அவன் என்ன பண்ணுறன்னு பாரு, அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம், அந்த ராகவை நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் அன்னைக்கு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, அவன் வீட்லேயே தான் இருக்கணும், என்ன பண்ணலாம், டேப்லெட்டை மாற்றி வைக்கலாமா, அதுவும் முடியாது, அந்த அபி அந்த பிபி டேப்லெட்டை கரெக்டாக கபோர்டில் வச்சு பூட்டி வச்சு கொடுக்குறான், அதனால் டேப்லெட்டையும் மாற்ற முடியாது, அந்த விஷயமும் சொதப்பிடுச்சு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், அவன் கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கவே கூடாது, அதுவும் அபிக்கிட்ட எதையுமே அவன் வெளிப்படுத்தவே கூடாது, அவனை ஏதாவது பண்ணணும், பிளான் கரெக்டாக போடணும், அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. சந்தோஷமாக இருக்காரு ராகவ், பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. அபிக்கு ரிங் போட்டது, அபி வந்து ராகவுக்கு ரிங் போட்டது, அபி கழுத்தில் தாலி கட்டினது, அந்த ஹேர் ஷூட்டை பற்றி அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. அபி, நீ என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க, என்னோட காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிற நாள் சீக்கிரமாகவே வரப்போகுது, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பாக என் காதலை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், என் கூட நீ சேர்ந்து வாழணும், கண்டிப்பாக உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், சாரி அபி, உன் மேலே நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன், அது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அபி, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவ்வளோ சந்தோஷமாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு, மறுபடியும் அப்படியே அபி பார்க்குறாங்க, என்ன இவர் அடிக்கடிக்கு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே ராகவ் திரும்பி பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அபி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கேட்கும்போது கூட அந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, அந்த நாள்னா எந்த நாள் அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஐயோ, இவ எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்குறாளே, இவகிட்ட இப்போ நம்ம வளரிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், அதுவா ஒன்றும் இல்லை அபி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். சரிங்க சரி, உங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது, ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு, அபி தான் என்னோட ரத்தம் ஃபுல்லாக ஓடுறா, என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா, அது உனக்கு என்னைக்கு தெரியும், கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் தெரியும், அது வரைக்கும் நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பேன், எப்போ எனக்கு பைத்தியம் தெரியும், என் காதலை உங்ககிட்ட சொல்லிட்டோன்னே என்னோட பைத்தியம் தெளிஞ்சிரும், அப்போ உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே அப்படி சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு கட்டில். அபி இந்த பக்கம் பார்க்குறாங்க. என்னங்க எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் தூங்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போ அபி, நீ போய் தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாக்க சொல்கிறாரு.
நீங்கள் ஏன் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நான் படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு நான் படுக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே அபியே பார்க்குறாரு, ரசித்து பார்க்குறாரு, பயங்கர சந்தோஷத்தோடு பார்க்குறாரு. அபி எனக்கு நாளைக்கே வந்துட்டா நல்லாயிருக்கும் போல இருக்குது, அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன் என்னோடய காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கர சந்தோஷமாக யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் முரளி மட்டும் அப்படியே பிளான் போட்டுட்ருக்காரு. ஏதாவது பண்ணணும், பண்ணி அவன் காதலை வெளிப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும், அதுதான் நம்ம வேலை. இந்த அத்தைக்கிட்ட சொன்ன வேலை சொதப்பிடுச்சு, ஆனால் நாம் பண்ணுற வேலை கரெக்டாக இருக்கணும், அடிக்கிற அடி எல்லாமே கரெக்டாக விழணும். என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக பிளான் போட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அபி நீ எனக்கு தான் அபி, அவன் கூடலாம் நீ சேரவே கூடாது, அவன்லாம் உனக்கு கிடையாது அபி அப்படின்னு முரளி சொல்லிகிட்டே